ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் ரஸ்கின் பாண்ட். ஸோ ஐ காண்ட் இனியும் என்னால் மரங்கள் ஏறவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலில் ரஸ்கின் பாண்ட் எழுதியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ ரஸ்கின் பாண்ட் எப்பயுமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டோரிஸ் போயம்ஸ்லாம் எழுதுறதுல ஒரு சூப்பரான ஒரு இந்தியன் போயட். ஸோ அவருடைய ஒரு லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. Read the story given below. Find out why the narrator feels that he can't climb. ஸோ ஸ்டோரி படித்து பாருங்கள். இனியும் என்னால் மரம் ஏறவே முடியாதுன்னு ஏன் அவர் சொல்கிறாரு அப்படின்றத ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He stood on the grass verge by the side of the road. ஸோ வெர்ஜ் அப்படின்னா எட்ஜில், அந்த ரோடு முடிகிற அந்த இதில். ஸோ ஒரு கிராஸுடைய எட்ஜில் நின்றுக்கிட்டு அந்த ரோடுடைய சைடில் நின்றுட்டு பார்த்துட்ருக்குறாரு. அண்ட் லுக்ட் ஓவர் தி கார்டன் வால் அட் தி ஓல்ட் ஹவுஸ். ஒரு பழைய ஒரு வீட்டோடைய கார்டன் வாலை வந்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. இட் ஹேடன் சேஞ்ச் மச். ஸோ அங்கே எந்த மாற்றங்களும் இல்லை. த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வாஸ் சாலிட் வித் சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட் வாசன்ட் ஆல்டர்ட் அட் ஆல். ஸோ பழைய வீடு கிரானைட்ஸ் வச்சு கட்டியிருக்கக்கூடிய அந்த வீடு எந்த ஒரு ஆல்டரும் இல்லாமல், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது. பட் தேர் வாஸ் அ நியூ அவுட் ஹவுஸ். ஆனால் அங்கே பக்கத்தில் இன்னொரு புது வீடும் கட்டியிருக்காங்க. அண்ட் தேர் வர் ஃபியூவர் ட்ரீஸ். கொஞ்சம் மரங்களும் அங்கே இருந்துச்சு. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. ஸோ அங்கே ஒரு ஜாக்ஃப்ரூட் ட்ரீ அங்கே இருக்குது, பழப்பழம் மரம் அங்கே இருக்குது. ஸோ அந்த பில்டிங்குடைய பக்கத்தில் அது தன்னுடைய அந்த வெளிச்சத்தை கொண்டு போய் அந்த பில்டிங்குடைய வால் மேலே, செவர் மேலே படுற அளவுக்கு அது இருக்குது. அதை பார்க்குறதுல இவருக்கு ஒரு வியப்பு, சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ இந்த மரம் இன்னமும் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்குது. அதான் கிளாடு. ஹி ரிமெம்பர்ட் ஹிஸ் கிராண்ட் மதர் சேயிங். ஸோ அவங்களுடைய பாட்டி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது ஞாபகம் வருது. A blessing rests on the house where the shadow of tree falls. ஸோ எந்த ஒரு வீட்டில் மரத்துடைய நிழல் விழுதோ அந்த வீடு வந்து கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிற ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அடிக்கடி சொல்லுவாங்களாம்மா. ஸோ அது அவருக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இந்த பழப்பழ மரத்துடைய ஷேடோ வந்து அந்த வீட்டு மேலே விழுது இல்லையா, அதை பார்க்கும்போது பாட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. And so the present owners must also be receiving the tree's blessing. ஸோ அதனால் இப்போ இந்த வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க இந்த மரத்துடைய blessings வந்து அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. At the spot where he stood there had once been a turnstile, and as a boy he would swing on it. Turnstile அப்படின்னா இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த கேட் மாதிரி ஒரு விஷயம். நம்ம பேங்க்குக்கு அங்கெல்லாம் போகும்போது இப்படி ரவுண்டாக சுற்றுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கேட் மாதிரி ஓப்பன் ஆகாது, அந்த சுற்றுற மாதிரி இருக்கக்கூடியதில் நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டே அப்படியே நம்ம மூவ் பண்ணிவிட்டு வெளியே வரணும். அதுதான் டர்ன்ஸ்டைல். அந்த கேட்டு ஒரு டைப் ஆஃப் கேட்டுடைய பேர் தான் டர்ன்ஸ்டைல். ஸோ அந்த கேட் வந்து அந்த இடத்துல இருந்தது ஒரு காலத்தில். அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு விளையாடுவானாமா. அந்த டர்ன்ஸ்டைல் கேட்டில் வந்து நின்றுட்டு விளையாடுவானா. கோயிங் ரவுண்ட் அன்டில் ஹி வாஸ் குவைட் ட்ரிஸ்லி. ஸோ தலை சுற்றுற வரைக்கும் அதில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பானாமா அவன். நவ் த டர்ன்ஸ்டைல் வாஸ் கான். ஆனால் இப்போ அந்த டர்ன்ஸ்டைல் அங்கே இல்லை. த ஓப்பனிங் வால்ட் அப். ஸோ இப்போ அந்த அந்த டர்ன்ஸ்டைல் இருந்த அந்த இடத்துல இப்போ ஃபுல்லாக செவர் கட்டிட்டாங்க. டால் ஹோலிஹாக்ஸ் க்ரீவ் ஆன் தி அதர் சைட் ஆஃப் தி வால். ஹோலிஹாக்ஸ் அப்படின்றது அந்த ஒரு பூக்களுடைய ஃப்ளாருடைய வெரைட்டி அது. ஸோ அந்த மரம் ஃபுல்லாக இப்போ அந்த செவருடைய சைடு ஃபுல்லாக அந்த ஹோலிஹாக்ஸுடைய செடிகள் வந்து வளர்ந்துட்டுருக்கு. வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? இட் வாஸ் அ டிஸ்எம்பாடிட் வாய்ஸ் அட் ஃபஸ்ட். ஸோ என்ன நீ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆனால் அங்கே பாடி தெரியவே இல்லை, உருவம் எதுவுமே தெரியல, வாய்ஸ் மட்டும் கேட்குது. அந்த டிஸ்எம்பாடிட் அப்படின்னா உடம்பே இல்லாத ஒரு வாய்ஸ் மட்டும் அந்த இடத்துல கேட்குது. Moments later, a girl stood framed between dark red hollyhocks staring at the man. ஆனால் இப்போது அப்படியே மல்லமாக அப்படியே பயார இது குரல் மட்டும் வருது, ஆள் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்கும்போது ஒரு பொண்ணு அந்த ஹாலிஹாக்ஸ் மரத்துக்கு நடுவில் இருந்து எட்டி பார்க்குறான். அந்த ஆளை வந்து பார்த்துட்ருக்கான். ஷி வாஸ் ஒன்லி 12 or 13. அந்த பாப்பாவுக்கு 12 இல்லைன்னா 13 வயசு தான் இருக்கும், சின்ன பிள்ளை அது. வித் லைவ்லி ஐஸ் அண்ட் லாங் பிளாக் ஹேர். பார்க்க ரொம்ப அழகான கண்கள், நீளமான கருப்பு கூந்தல் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பொண்ணு. 12 or 13 இயர்ஸ் பாப்பா. அந்த இடத்துல அவள் இருக்கா. ஸோ டர்ன்ஸ்டைல் அந்த நியூ வேர்ட்ஸ் பார்த்துலாம். டர்ன்ஸ்டைல் அப்படின்னா மெக்கானிக்கல் கேட் கன்சிஸ்டிங் ஆஃப் ரிவால்விங் ஹாரிசான்டல் ஆர்ம்ஸ். ஸோ அது சுத்தக்கூடிய தன்மை வாய்ந்த அந்த ஆர்ம்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேட்டு பேர் வந்து டர்ன்ஸ்டைல்.
ஹாலிஹாக்ஸ்ன்றது அ டால் யுரேஷியன் பிளான்ட், யூரோப்லேயும் ஏஷியாவிலும் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. மேலோ ஃபேமிலி, அந்த ஃப்ளவருடைய குடும்பத்தோடைய பேர் வந்து மேலோ, வித் லார்ஜ் ஷோயி ஃப்ளார்ஸ், பெரிய பெரிய பார்க்க ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் வந்து விடக்கூடிய ஒரு செடி தான் வந்து ஹாலிஹாக்ஸ். வெர்ஜ்னா எட்ஜ், மூளை. கேஸ்டிங்னா த்ரோ, அது விழுறது போயிட்டு. டிஸ்எம்பாடிடு அப்படின்னா பாடிலெஸ், உடம்பு இல்லாத. ஐம் லுக்கிங் அட் தி ஹவுஸ், இஸ் இட் யாஸ், ஹி ஆஸ்ட். ஸோ இப்போ அந்த பாப்பா கேட்குறால, என்ன பார்த்துட்ருக்க அப்படி சொல்லி கேட்குறாள் அந்த பாப்பா. சொன்ன நான் வீட்டை தான் பார்த்துட்ருக்கேன், இது உங்கள் வீடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நோ, இட்ஸ் மை ஃபாதர்ஸ், வை டு யூ வாண்ட் டு பை இட். சொன்ன அந்த பாப்பா கேட்குறா, இல்லை இது எனதில்லை, எங்களோட அப்பாது, ஏன் இது உனக்கு நீ வாங்கணுன்னு இருக்கியா இந்த வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்குறா. அண்ட் வாட் டஸ் யர் ஃபாதர் டூ, ஹீஸ் ஒன்லி அ கலோனல். என்னோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அப்பா ஒரு கலோனலாக இருந்தார். கலோனல் வந்து ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு 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 பொசிஷன், அது கலோனல் அப்படின்றது. ஒன்லி அ கலோனல், வெல் ஹி ஷுட் ஹாவ் பீன் அ பிரிகேடியர் பை நவ். ஓ, கலோனல் தானா, அப்போ இந்நேரத்துக்கு அவர் இப்போ பிரிகேடியர் ஆகிட்டு இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்குறேன். ஸோ கலோனலுக்கு அடுத்த லெவல் ப்ரொமோஷன்ஸில் வர்றது வந்து பிரிகேடியர். ஸோ இப்போ ஆகிட்டுருக்கணுமே அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்கிறார். த மேன் பர்ஸ்ட் அவுட் லாஃபிங். ஸோ உடனே அந்த அந்த ஆள் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இட்ஸ் நாட் ஃபன்னி, ஷி செட். ஏய், எதுக்கு சிரிக்கிற, இப்போ நான் என்ன ஜோக் பண்ணனா அப்படின்னு அந்த பாப்பா கேட்குறா. ஈவன் மம்மி சேஸ் ஹி ஷுட் பி அ பிரிகேடியர். ஸோ என்னோட மம்மி கூட சொன்னாங்க அவங்க வந்து பிரிகேடியராக இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ஆன் தி டிப் ஆஃப் ஹிஸ் டங் டு மேக் அ விட்டி ரிமார்க், பெர்ஹாப்ஸ் தட் வை ஹி இஸ் ஸ்டில் அ கலோனல். ஸோ அவன் எப்பயுமே நாக்கில் வந்து எப்போவுமே ஃபன்னியாக யாரையாவது ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார், அதனால தான் அவர் கலோனலாகவே இருக்கார். பட் ஹி நாட் வாண்ட் டு கிவ் அஃபென்ஸ். ஆனால் அதுக்காக எந்த ஒரு க்ரைமையும் அவர் செய்யலை. தி ஸ்டுட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் தி வால் அப்ரைசிங் ஈச் அதர். ஸோ ரெண்டு பேரும் இப்போ ஒரு சவத்துக்கு ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரை பற்றி அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. டு யூ வாண்ட் டு பை இட்? நோ, ஹி செட். ஸோ இது உனக்கு இது வாங்கணும்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாரு. வெல், ஷி செட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பை தி ஹவுஸ், வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? ஸோ நீ வீடு வாங்கணுன்ற எண்ணம் உனக்கு இல்லை, அப்புறம் எதுக்கு வீடை நீ உட்காந்து பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறான். ஐ யூஸ் டு லிவ் ஹியர் 25 years ago as a boy. நான் இந்த வீட்டில் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனாக நான் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருந்தேன். ஆஸ் எ யங் மேன், ரொம்ப சின்ன பையனாக, ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பையனாக நான் இந்த வீட்டில் தான் இருந்தேன். அண்ட் தென் மை கிராண்ட் மதர் டைட். ஸோ அந்த சமயத்தில் என்னோடய பாட்டிமா இறந்துட்டாங்க. அண்ட் வி சோல்ட் தி ஹவுஸ் அண்ட் வெண்ட் அவே. ஸோ அப்போது இந்த வீடை விற்றுட்டு நாங்கள் போயிட்டோம். ஸோ நீ வச்சு பார்க்கலாம், கலோனல் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஆஃபீஸர் இன் தி ஆர்மி. ஸோ ஆர்மியில் ஒரு பொசிஷன் வகிக்கக்கூடியவங்க கலோனல். பிரிகேடியர், ரேங்க் ஆஃப் ஆஃபீஸர் இந்த பிரிட்டிஷ் ஆர்மி அபவ் கலோனல். ஸோ கலோனலுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பிரிகேடியர். அப்ரைசிங்னா அசஸ் ஆர் இவால்வேட், எஸ்டிமேட். ஸோ உன்னோட லெவல்னா என்னோட லெவல்னான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறது, பேசுறது, தட் இஸ் எஸ்டிமேட். தென் விட்டி அப்படின்னா ஃபன்னி, அஃபென்ஸ்னா க்ரைம். நோ, ஐ வாசன்ட் திங்கிங் ஆஃப் பையிங் இட் பேக், வாண்டட் டு see it again, that's all. சொன்னேன். அவர் சொல்கிறார், அப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கல, நீ ஏன் வீடை பார்த்துட்ருக்க அப்படின்னும் போது இவர் சொல்கிறார், நான் வீடு வாங்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை, ஆனால் அதை மறுபடியும் வந்து பார்க்கணுன்ற ஆசை இருந்தது, அதனால் நான் பார்க்குறேன். ஹவ் லாங் ஹாவ் யூ லிவ்ட் இன் இட்? நீ எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, ஓன்லி 3 years, ஷி ஸ்மைல்டு. ஸோ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், நான் இங்கே 3 வருஷமாக தான் இருக்கேன் அப்படிங்கிறா. வுட் யூ லைக் டு கம் இன் அண்ட் லுக் மோர் க்ளோஸ்லி? ஸோ நீங்கள் உள்ளே வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா உங்கள் வீட்டை அப்படின்னு அந்த பாப்பா கேட்குறா. உடனே பேரண்ட்ஸ் மைண்ட், நான் உள்ளே வந்தேன்னா உன் பேரண்ட்ஸ் உன்னை திட்ட மாட்டாங்களா, எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அந்த பர்சன் வந்து கேட்குறாரு. தே ஹவ் கான் டு த கிளப், தே ஓன்ட் மைண்ட், ஐ எம் அலோட் டு பிரிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். ஸோ அவங்க எல்லாம் வந்து கிளப் போயிருக்காங்க, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டுட்டு வரலாம், எதுவும் என்ன திட்ட மாட்டாங்க என் பேரண்ட்ஸ் அப்படின்னு பதில் சொல்கிறான். ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ, என்ன மாதிரி பெரிய உன்னோட பெரிய வயசில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தால் கூட எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்றா. ஓ, ஜஸ்ட் மிடில் ஏஜ். எனக்கு நான் ரொம்ப வயசானவனும் இல்லை, ரொம்ப சின்ன பையனும் இல்லை, ஒரு நடுத்தரமான ஒரு வயது ஆள் தான் நான் அப்படின்ட்டு அவர் வந்து பதில் சொல்கிறார். பட் ஃபீலிங் யங் டுடே, ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப சின்ன பையனாக நான் ஃபீல் பண்ணுறேன். And to prove it, he decided he would climb over the wall instead of growing around the gate. ஸோ உடனே அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக, அதாவது நான் எனக்கு வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக செவரை சுற்றி கேட் வழியாக போகாமல் செவரை ஏறி குதிச்சு போகிறாராம்மா இவர். ஹி காட் அப் ஆன் தி வால், ஆல் ரைட். ஸோ உடனே செவர் மேலே ஏறிடுறாரு.
பட் ஹேட் டு ரெஸ்ட் தேர். இப்போ ஏறிட்டாரு, ஆனால் இறங்குறதுக்கு முன்னாடி அங்கே கொஞ்ச நேரம் உட்கார்றாரு, இறங்க முடியல. ப்ரீதிங் ஹெவிலி, பெருசாக அப்படியே பெருமூச்சு விடுறாரு. அவரால் சவர் ஏறி குதிக்க முடியல, அதனால ஏறி அங்கே ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. மிடில் ஏஜ் மேன் ஆன் அ ஃப்ளையிங் ட்ரஃபீஸ் ஹி மட்டர் டு ஹிம்செல்ஃப். ஸோ உடனே அப்போ தான் யோசிக்கிறாரு, இந்த சர்க்கஸில் வந்து மேலே ரிங் கட்டிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து ட்ரஃபீஸ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வயசில் இருக்கிறவங்க அந்த சர்க்கஸில் அந்த ட்ரஃபீஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவன் இவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு. மட்டர்ட் அப்படின்னா அப்படியே அவருக்குள்ளேயே அவர் பேசிக்கிறது. I'll help you, she said and gave him her hand. ஸோ நீங்கள் இருங்க, கீழே விழுந்துட போகிறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவரோட அந்த பாப்பா கை கொடுக்குறா. உடனே இவர் கீழே குச்சிடுறாரு. He slittered down into the flower bed, shattering the stem of a hollyhock. ஸோ இவர் என்ன பண்ணார், ஸ்லிட்டர் அப்படின்னா ஸ்லிப் ஆகிடுறது, சறுக்கிறது. ஸோ அப்படியே சறுக்கி அந்த பூ செடியெல்லாம் வச்சுருக்காங்களே அந்த இடத்துல வந்து சறுக்கி வந்துடுறாரு. ஸோ அந்த ஹாலிஹாக்குடைய ஸ்டெம்மை வந்து அவர் லைட்டாக ஷேட்டர்னா லைட்டாக உடஞ்சிருது. ஸோ அந்த ஃப்ளவர் அந்த ஹாலிஹாக்குடைய செடியை வந்து லைட்டாக உடச்சிடுறாரு. As they walked across the grass, he spotted a stone bench. ஸோ இப்போது அப்படியே அந்த கார்டன் வழியாக அந்த கிராஸ் பில் மேலே அப்படியே நடந்து போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு கல் போட்டிருக்கிற ஒரு பெஞ்சை வந்து பார்க்குறாங்க. அண்டர் அ மேங்கோ ட்ரீ, ஒரு மாங்காய் மரத்துக்கு கீழே ஒரு பெஞ்ச் போட்டிருக்காங்க, கல்லால் செய்யப்பட்ட ஒரு பெஞ்ச். ஸோ அதை காட்டுறாரு, அங்கே பாருங்களேன், இதை பார்த்துருக்கியா நீ அப்படின்னு அந்த பாப்பாக்கிட்ட கேட்குறாரு. இட் வாஸ் அ பெஞ்ச் ஆன் விச் his grandmother used to rest. ஸோ இங்கே தான் என்னோடய பாட்டிமா எப்போயுமே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. when she was tired of pruning rose bushes. pruning அப்படின்னா ட்ரிம் பண்ணுறது, செடியெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ரோஸ் செடி வந்து எப்பவுமே ட்ரிம் பண்ணும்போது என் பாட்டி டயர்ட் ஆகிட்டாங்கன்னா இங்கே தான் உட்காருவாங்க. அண்ட் பவுகன் வில்லேன்றது காகித பூ சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அது பவுகன் வில்லையையும் ரோஸ் செடியிலையும் ட்ரிம் பண்ணும்போது இங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்க பாட்டிமா, இந்த கல் மேலே உட்காருவாங்கன்றான். லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர், ஹி செட், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட். ஸோ நம்ம இங்கே உட்காந்துக்கலாம் கொஞ்ச நேரம், உள்ளெல்லாம் எனக்கு வரணும்னு தோணலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஷி sat beside him on the bench. ஸோ இப்போ ரெண்டு பேரும் பெஞ்ச் மேலே உட்காந்துக்கிறாங்க. A flying trip is a circus act in which people swing from one end to the circus tent on ropes. ஸோ மேலே ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூளைக்கு ஜம்ப் பண்ணுறது, அதுதான் வந்து ட்ரப்பீஸ் சொல்கிறோம். ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். மட்டர்ட் அப்படின்னா டு அட்டர் வேர்ட்ஸ் இன் லோ டோன். ஸோ அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது, ரொம்ப ஸ்லோவாக அப்படியே உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிறது. ஸ்லிட்டர்னா ஸ்லிப் ஆகிடுறது, சறுக்கி விழுந்துருது. ப்ரன்னிங் அப்படின்னா த ஆக்ட் ஆஃப் ட்ரிம்மிங் அ பிளான்ட். ஸோ பிளான்ட்லாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி விடுறது. ஷட்டர் அப்படின்னா பிரேக், உடையிறது. they were silent for some time. ஸோ இப்போ ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க அந்த பெஞ்ச் மேலே, கல் பெஞ்ச் மேலே. The man closed his eyes and remembered other times. ஸோ இப்போ அப்படியே மல்லமாக ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இவர் அங்கே இருக்கும்போது அவர் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறாரு. த மியூசிக் ஆஃப் தி பியானோ. ஸோ பியானோடைய மியூசிக் ரொம்ப அழகாக அவருடைய காதில் கேட்குது. த சிம்மிங் ஆஃப் தி கிராண்ட்ஃபாதர் கிளாக். ஸோ தாத்தாவுடைய அந்த கிளாக்குடைய சவுண்டு, நமக்கு அப்படியே அந்த முள்ளு போகிற சவுண்டு கேட்கும் இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு சவுண்டு. த கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் பட்கெரி கேர்ள்ஸ் ஆன் தி வராண்டா. ஸோ வராண்டாவில் அந்த பட்கெரி கேர்ள்ஸ் அப்படிங்கிற பேர்டு வந்து ட்விட்டர்னா கத்துறது, எப்பவுமே பேர்ட்ஸுடைய சவுண்ட் வந்து ட்விட்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த வராண்டாவில் அந்த பேர்ட்ஸுடைய சவுண்டு கேட்குது. இந்த ட்விட்டர் பட்கெரி கேர்ள்ஸ் அப்படின்றது வந்து பேரட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதான் பட்கெரிகன்ஸ். ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் கிராங்கிங் அப் தி ஓல்ட் கார். கிராங்கிங் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது காருடைய சவுண்டு ஒன்று கேட்கும் இல்லையா, ஸோ அந்த பழைய கார் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற அந்த சவுண்டு, இதெல்லாம் இப்போ அவருடைய காதுக்கு இப்போது கேட்டுட்ருக்கு. ஐ யூஸ் டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, ஹி செட் ஓப்பனிங் இஸ் ஹைஸ். ஸோ கண்ணை திறந்து இப்போ இதெல்லாம் சவுண்டு அவர் கேட்குது, இந்த காட்சியில் ஒரு கண்ணுக்கு தெரியுது. ஸோ இப்போ கண்ணை திறந்துட்டு இந்த மரத்து மேலே நான் எப்பவுமே ஏறுவேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாட்ட சொல்கிறார். Do you want to climb it again? My parents won't mind. ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் அதில் மேலே ஏறணும்னு ஆசைப்பட்றீங்களா? என் பேரண்ட்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வேணால் ஏறி போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த பர்சனை பார்த்து அந்த பாப்பா சொல்கிறாங்க. நோ நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால். இல்லைப்பா, என்னால் முடியாது, நான் இப்போ தான் அந்த கார்டன் வாலையே ஏறி இறங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இறங்கினேன், நான் இனிமேல் ஏறி இறங்க முடியாது. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக். ஸோ நம்ம ஜஸ்ட் இங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இங்கே பேச மாட்டோம், நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், வேறு எதுவும் வேண்டாம். ஐ மென்ஷன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பிகாஸ் இட் வாஸ் மை ஃபேவரட் பிளேஸ். நான் வந்து ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பற்றி சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இது என்னோடய ஃபேவரட்டான ஒரு இடம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் இது. Do you see that thick branch stretching out over the roof? அந்த ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய ஒரு கிளையை பாரு, உன்னால் பார்க்க முடியுதா? உங்களோட ரூஃபுக்கு மேலே அந்த வீட்டோட அந்த மேலே வரைக்கும் வந்திருக்கு பார்த்தியாது அப்படின்னா அந்த ஒரு ரூஃப் பிரான்ச்சை வந்து காட்டி ஒரு சொல்கிறாரு. halfway along it there's a small hollow.
ஹாலோனா ஒரு பொந்து, இன் விச் ஐ யூஸ் டு கீப் சம் ஆஃப் மை ட்ரெஷர்ஸ். ஸோ அந்த கிளாயில் கொஞ்சம் தூரம் போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு பொந்து இருக்கும். அங்கே தான் வந்து என்னுடைய எல்லா புதையலும் நான் வச்சுருப்பேன். ட்ரெஷர்ஸ்னால் புதையல், நான் என்னோடய புதையல் எல்லாம் அங்கே தான் வச்சுருப்பேன். வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ்? புதையலா? என்ன மாதிரியான புதையல் நீ வச்சுருப்ப அப்படின்னு அந்த பாப்பா கேட்குறான். ஓ, நத்திங் வெரி வேல்யூபிள். ஓ, அப்படிலாம் ரொம்ப காஸ்ட்லியான பொருளெல்லாம் ஒன்றும் கிடையாது. மார்பிள்ஸ் ஐ வுட் வின். ஸோ நான் என்னெல்லாம் கோலியெல்லாம் நான் ஜெயிச்சுட்டு வருவேன்ல, அதெல்லாம் அங்கே தான் வைப்பேன். அ புக் ஐ வாசன்ட் சப்போஸ் டு ரீட். எனக்கு எந்த புக்கு படிக்க பிடிக்காதோ அதை நான் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துடுவேன். அ ஃபியூ ஓல்டு காயின்ஸ் ஐ வுட் கலெக்டட். ஸோ பழைய காயின்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணேன்னா அதை எடுத்துகிட்டு போய் அங்கே நான் வச்சுட்டு வந்துடுவேன். திங்ஸ் கேம் அண்ட் வென்ட். ஸோ இதில் வந்து நிறைய திங்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சில திங்ஸ் அங்கே வைப்பேன், மறுபடியும் எடுப்பேன், மறுபடியும் வைப்பேன், இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஐ வாஸ் அ பிட் ஆஃப் அ க்ரோ, கலெக்டிங் பிரைட் திங்ஸ் அண்ட் புட்டிங் தெம் அவே. ஸோ நான் காக்கா மாதிரி அங்கங்கே இருப்பப்போ அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போய் போடுவேன், மறுபடியும் வைப்பேன், போடுவேன். அந்த மாதிரி நான் ஒரு காக்கா மாதிரி. தெர் வாஸ் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் அயர்ன் கிராஸ். ஸோ அங்கே என்னோடய தாத்தாவுடைய இரும்பில் செய்யப்பட்ட அந்த ப்ளஸ் கிராஸ் சிம்பிள் போட்ட ஒரு டாலர் வந்து அங்கே இருக்கும். வெல், நாட் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் எக்ஸாக்ட்லி, பிகாஸ் ஹி வாஸ் பிரிட்டிஷ் and the Iron Cross was a German decoration awarded for bravery during the war. ஸோ ஆக்சுவலாக அது எங்கள் தாத்தாது இல்லை, ஏன்னா அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் பர்சன். இந்த அயர்ன் கிராஸ் வந்து ஜெர்மனி நாட்டுக்காரங்க அவார்டாக கொடுத்தது. தாத்தாவுடைய அந்த பிரேவரிக்காக, அவருடைய தைரியத்துக்காக, போர்க்களத்தில் அவர் செஞ்ச விஷயத்துக்காக அவார்டாக வந்து இவருக்கு கொடுத்த ஒரு இது அது. த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது என்னோடய தாத்தா அந்த போர்க்காலத்தில் கலந்துக்கிட்டார். அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அவார்டு தான் வந்து அந்த க்ராஸு. வென் மை கிராண்ட்ஃபாதர் ஃபாட் இன் ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸில் என்னோடய தாத்தா வந்து சண்டை போட்டார். அந்த சண்டையில் கொடுத்த அவார்டு தான் வந்து அதை நான் அந்த மரத்தில் தான் வச்சுருக்கேன். ஹி காட் இட் ஃப்ரம் தி ஜெர்மன் சோல்ஜர். அதை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டுடைய சோல்ஜர் வந்து இவருக்கு, என்னோடய தாத்தாவுக்கு கொடுத்தாங்க. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். சிம்மிங் அப்படின்னா மேக் மெலோடியஸ் ரிங்கிங் சவுண்ட்ஸ் டிப்பிக்கலி டு இண்டிகேட் தி டைம். ஸோ டைம் சொல்கிறதுக்காக அது சவுண்டு கொடுக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து சிம்மிங். சில கிளாக்கில் பேர்டு கத்துற மாதிரி, சில கிளாக்கில் மியூசிக்கெலாம் வரும் இல்லையா, அதுதான் வந்து சிம்மிங். க்ராங்கிங் அப்படின்னா ஸ்டார்ட், கெட் கோயிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்புறது. The Paramveer Chakra is the highest wartime gallantry award. ஸோ wartime gallantryனா வீர தீரமான செயல்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் வந்து பரம்வீர் சக்ரா. இது வந்து இந்தியாவுடைய உயரிய விருது. யாருக்கு கொடுப்பாங்கன்னா given to soldiers of the Indian Armed Forces. இந்தியாவில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு வந்து இது. ஃபார் தி டிஸ்பிளே ஆஃப் அட்மோஸ்ட் கரேஜ் அண்ட் கம்ப்ளீட் செல்ஃப்லெஸ்னஸ். ஸோ ரொம்ப தைரியமாக ஒரு செயல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி சுயநலம் இல்லாமல் வென் ஃபேஸிங் தி எனிமி. ஸோ எனிமியை ஃபேஸ் பண்ணும்போது சுயநலம் இல்லாமல், பயம் இல்லாமல், தைரியமாக சண்டை போட்ட தைரியமாக ஒரு காரியத்தை செஞ்சவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் வந்து பரம்வீர் சக்ரா. சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் இன் 1950. ஸோ 1950 தான் இது கொடுக்க ஆரம்பித்தாங்க. 21 ஃபியர்லெஸ் ஹீரோஸ், 14 போஸ்ட்மஸ்லி. ஸோ 21 பேருக்கு இன்ன வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 14 பேருக்கு போஸ்ட்மஸ்லி அப்புறம் அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் கொடுக்குறது. ஸோ 14 பேருக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. have been awarded the medal till January 2018. ஸோ 2018 வரைக்கும் 21 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1950 கொடுக்க ஆரம்பித்தாங்க. do you still have it? சொன்னே அதுனா உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்குறான். நோ, he said, looking at her in the eyes, I left it in the jackfruit tree. இல்லை, அது அவரோட கண்ணை பார்த்து பேசுகிறேன், அதை நான் அந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீயில் மேலே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. you left it in the tree? அதை கொண்டு போய் நீங்கள் மரத்து மேலே வச்சிட்டிங்க அப்படின்னு அந்த பாப்பா கேட்குறா. எஸ், ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அட் த டைம், packing and saying goodbye to people and thinking about the ship I was going to sail on, that I simply forgot all about it. ஆமாம், அப்போ நான் இந்த ஊரை விட்டு போகும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். எங்கே போகிறோம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய த்ரில்லிங்காக இருந்தது. எல்லாத்தையும் நான் பேக் பண்ணேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் போய் குட் பை சொல்லிட்டு வந்தேன். நான் பயணம் பண்ணக்கூடிய அந்த ஷிப்பை பற்றியெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் அந்த இதை வந்து நான் மறந்துட்டேன். அந்த க்ராஸை வந்து நான் மறந்து விட்டேன். எஸ், he said, it's 25 years ago. ஸோ ஆமாம், இது 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் விட்டுட்டு போனது. பட் இட் மே ஸ்டில் பி தேர். ஆனால் அது கண்டிப்பாக இன்னமும் அங்கே தான் இருக்கும். அன்லெஸ் someone else found it. அது யாரும் எடுக்காமல், ஒருவேளை அது யார் கணக்கும் படாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்னமும் அது அங்கே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. would you like to go and look?
நீங்கள் அதை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். ஆனால் என்னால் மரம்லாம் இனியெல்லாம் மரம்லாம் ஏறவே முடியாதுப்பா. அப்போ ஏறிட்டேன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. பட் இப்போ என்னால் அதெல்லாம் முடியாது. இஃப் யூ கான்ட் ஐல் கோ அண்ட் சி. யூ ஜஸ்ட் சிட் ஹியர் அண்ட் வெயிட் ஃபார் மீ. ஸோ உங்களால் ஏற முடியலன்னா என்ன, நான் போய் ஏறி போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் இங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த பாப்பா இப்போ மரத்து மேலே ஏறுறான். ஐ ஹவ் ஃபவுண்ட் இட், ஷி கிரைட். உடனே அதை பார்த்துட்டு, இது இருக்குது, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மேலே மரத்து மேலேருந்து கத்துறான். ஐ ஹவ் ஃபவுண்ட் சம்திங், நான் ஏதோ ஒன்று நான் பார்த்துட்டேன் இங்கே. அண்ட் நவ் பேர் ஃபுட் ஷி ரேன் பிரெத்லெஸ்லி டுவர்ட்ஸ் ஹிம். ஸோ அப்படியே காலில் எதுவும் போடாமல், ஸ்லிப்பர்ஸ்லாம் கூட போடாமல் அப்படியே மூச்சு பிடிச்சிட்டு அப்படியே அவர்கிட்ட ஓடி போகிறான். இன் ஹர் அவுட் ஸ்ட்ரெச்டு ஹேண்ட். ஸோ கை நீட்டி கொடுக்குறா, கையை திறந்து காட்டுறா. ரஸ்டி ஓல்டு மெடல், துரு பிடிச்சி போன ஒரு பழைய மெடல் வந்து அது. ஹி டுக் இட் ஃப்ரம் ஹர் அண்ட் டர்ன்ட் இட் ஓவர் ஆன் ஹிஸ் பாம். ஸோ அதை அவளோட கையிலேருந்து எடுத்து அவரோட கையில் பாமில் வச்சு திருப்பி பார்த்துட்ருக்காரு. இஸ் இட் தி அயன் கிராஸ்? ஷி ஆஸ்க்ட் ஈகர்லி. நீங்கள் சொன்ன அந்த இரும்பு கிராஸ் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு கேட்குறா. எஸ், ஹி செட், திஸ் இஸ் இட். ஆமாம், அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்கிறார். Now I know why you came. You wanted to see if it was still in the tree. ஸோ இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் இங்கேயே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது இன்னமும் மரத்து மேலே இருக்கான்னு பார்க்க தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு அந்த பாப்பா அந்த பர்சன்கிட்ட கேட்குறாரு. யூ மே பி ரைட். ஆமாம், நீ சொல்கிறது ஒரு உண்மையாக கூட இருக்கலாம். ஐ எம் நாட் ரியலி ஷுர் வை ஐ கேம். ஆனால் உண்மையிலே நான் இங்கே எதுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல. பட் யூ கேன் கீப் த கிராஸ். ஆனால் இந்த கிராஸ், இந்த மெடலை நீயே வச்சுக்கலாம். யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல். ஏன்னா இதை நீ தானே கண்டுபிடிச்ச அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நோ, யூ கீப் இட், இட்ஸ் யாஸ். உடனே பாப்பா சொல்கிறா, இல்லை இது உங்களோடது, நீங்கள் வச்சுக்கோங்க. பட் இட் குட் ஹாவ் ரிமைன்ட் இன் த ட்ரீ ஃபார் another 25 years இஃப் யூ ஹேடன்ட் கிளைம்ட் அப் டு லுக் ஃபார் இட். உடனே அவர் என்ன சொல்கிறார், நீ அங்கே ஏறி போய் அதை பார்த்து அதை எடுக்காமல் இருந்தால் இன்னமும் 25 வருஷம் கழிச்சு கூட அது அங்கேயே தான் இருந்திருக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. பட் இஃப் யூ ஹேடன்ட் கம் பேக் அகெயின் ஆன் அ ரைட் டே அட் தி ரைட் டைம் அண்ட் வித் தி ரைட் பர்சன், ஹி செட், கெட்டிங் அப் அண்ட் பிளேசிங் த மெடல் இன் ஹர் ஹேண்ட்ஸ், it wasn't the cross I came for, it is my youth. ஸோ உடனே ஆனால் நீ ஒருவேளை வராமல் இருந்திருந்தா, சரியான நேரத்தில் சரியான டைமில் சரியான பர்சனோட வராமல் இருந்திருந்தா, அந்த மெடலை அங்கே நான் எடுக்காமல் இருந்திருந்தா, பார்க்காம இருந்திருந்தா, நான் அந்த க்ராஸுக்காக நான் இங்கே வரல, அந்த மெடலுக்காக நான் இங்கே வரல. ஆனால் என்னுடைய அந்த யூத், என்னுடைய இளமையை வந்து இங்கே பார்க்குறதுக்காக, என்னோடய இளமை இங்கே எப்படி இருந்ததுன்றதை நான் உணர்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பதில் சொல்கிறாரு. ஷி டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆனால் இவர் என்னதான் சொல்ல வராருன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு புரியவே இல்லை. பட் ஷி வாக்ட் வித் ஹிம் டு த கேட். ஆனால் அவர் கூடவே இப்போ கேட் வரைக்கும் நடந்து போகிறான். வேர் த ரோட் டர்ன் ஹி லுக் பேக் அண்ட் வேவ் டு ஹர். ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த ரோடில் போய் திரும்பணும். அந்த திரும்புகிற இடத்துல நின்றுக்கிட்டே இவர் அந்த பாப்பாவை பார்த்து கையாட்டாரு, பாய் சொல்கிறாரு. தென் ஹி குவிக்கன்ட் ஹிஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் மூவ் பிரிஸ்க்லி டுவர்ட்ஸ் தி பஸ் ஸ்டாப். ஸோ உடனே இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. வேகமாக நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு இப்போ போகிறாரு. தேர் வாஸ் ஸ்ப்ரைட்லினஸ் இன் ஹிஸ் ஸ்டெப்ஸ். அவருடைய அந்த ஸ்டெப்ஸில் லைஃபே இல்லை, ஏதோ இழந்துட்ட மாதிரின ஒரு விஷயம் இருந்தது. அண்ட் சம்திங் க்ரைட் அலவுட் இன் ஹிஸ் ஹார்ட். சரி, ஏதோ ஒரு விஷயம் அவரோட ஹார்ட்டில் வந்து ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்த மாதிரி அவரோட உணர்வு வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னு பாப்பா சொல்கிறேன். த மேங்கோ சென்டட் சம்மர் ப்ரீஸ் மேட் தி பிளட் கோஸ் இன் ஹிஸ் வெயின்ஸ். அந்த மாங்காய் ஸ்மெல்லோடு இருக்கக்கூடிய அந்த வெயில் காலம், சம்மர்னால் வெயில் காலத்துடைய அந்த காற்று அவருடைய அந்த பிளட் ஸ்ட்ரீமுடைய அந்த பிளட்டோட கூடிய அந்த வெயின்ஸ் எல்லாம் என்னமோ பண்ணுது. அண்ட் ஹி ஃபர்காட் ஃபார் அ மூமெண்ட். ஒரு நிமிஷத்தில் அவர் வந்து மறந்துட்டார் தட் ஹீ குடன்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். போய் அப்படியே அந்த பழத்தை பறித்து சாப்பிட்ணுன்னு அவருடைய இது வந்து துடிக்குது, பிளட் வந்து துடிக்குது. ஆனால் அவருக்கு என்ன பண்ண முடியல, இப்போ நம்மளால் பழைய மாதிரி இந்த மரத்தில் ஏறி பழம் எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமையில் நம்ம இல்லை அப்படின்றத அவர் வந்து மறந்துட்டார். பட் ஆனால் அவர் மரத்தில் ஏற முடியலன்றது அவருடைய வயசு ஆயிடுச்சுன்றது ஒரு பெரிய ஒரு காரணம். ஸோ நியூ வேர்ட் ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்னா லைவ்லினஸ், ஸ்பிரிட் ஆர் இல்லைன்னா லைஃப். அபவுட் தி ஆத்தர். ஸோ ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பார்த்தா ரஸ்கின் பாண்ட் தான் இந்த லெசனுடைய ஆத்தர். ஸோ அவர் சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லெசன்ஸ்லாம் எழுதக்கூடிய ஒரு இந்தியன் போயட். ஸோ அவரை பற்றி பார்க்கலாம். வாஸ் born on 19th May 1934. ஸோ அவருடைய பர்த் கொடுத்துருக்காங்க. ஹீ இஸ் அன் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர் ஆஃப் பிரிட்டிஷ் டிசன்ட். ஸோ பிரிட்டிஷ் காலத்தில்
அவார்ட்ஸ் வாங்கின ஒரு இந்தியன் ஆத்தர் வந்து நம்ம ரஸ்கின் பாண்ட். ஹீ இஸ் மச் ரினவுண்ட் ஃபார் ஹிஸ் ரோல் இன் ப்ரொமோட்டிங் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைகள் எல்லாம் எழுதுறதுல இவர் ஒரு ரினவுண்ட் பர்சனாக இருந்தார். The Indian Council for Child Education has recognized his role in the growth of children's literature in India. ஸோ குழந்தைங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வளர்கிறதுக்குண்டான காரணம் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. யாருன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு எஜுகேஷன் ரெக்கக்னைஸ் பண்ணுது. ஹி காட் தி சாகித்ய அகாடமி அவார்ட் இன் 1992. எதுக்காக அந்த சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க அப்படின்னா அ ட்ரீ ஸ்டில் க்ரோயிங் டெஹ்ரா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரிக்காக அந்த சாகித்ய அகாடமி அவார்டு வந்து அவருக்கு கிடைக்கிது 1992. ஸோ கதைகள் பாடல்களில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய விஷயத்துக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஹி வாஸ் அவார்ட் தி பத்மஸ்ரீ இன் 1999. ஸோ பத்மா அவார்ட்ஸ்ன்றது இந்தியாவில் கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் அவார்ட்ஸு. 3 அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. விபூஷன், பூஷன், ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அவார்ட்ஸ் 3 சேர்த்து பத்மா அவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பத்மஸ்ரீ வந்து இவருக்கு 1999 கிடச்சிருக்கு. பத்ம பூஷன் வந்து 2014 கிடச்சிருக்கு. பத்ம விபூஷன் இல்லை. As the prolific writer, he was written over 500 short essays. ஸோ 500 வந்து சின்ன சின்ன கதைகள் எழுதியிருக்காரு, எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு, நாவல்ஸ் எழுதியிருக்காரு. நாவல்ஸ் வந்து பெரிய கதை. அந்த நாவல்ஸை தான் சில இது வந்து ஃபிலிம்ஸாக ஆக்குவாங்க. ஹிஸ் பாப்புலர் நாவல் த ப்ளூ அம்ப்ரலா. ஸோ அவர் எழுதக்கூடிய ஒரு பெரிய ஒரு கதையில் ப்ளூ அம்ப்ரலா அப்படிங்கிற ஒரு நாவல் வாஸ் மேட் இன்டு அ ஹிந்தி ஃபிலிம். ஸோ அது ஒரு ஹிந்தி படமாக எடுத்திருக்காங்க. அண்ட் வாஸ் அவார்ட் த நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் ஃபார் தி பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் இன் 2007. ஸோ 2007 அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு, ஃபிலிம் அவார்டு கிடச்சிருக்கு. குழந்தைங்களுடைய பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. So thank you friends, take care. We shall meet in the other video. Bye bye.